வணக்க நண்பர்களே! அனைத்து தமிழ் மற்றும் மலையாள சகோதர சகோதரிகளுக்கு ஆவணி ஓணத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னடா இது ஓணம் வந்து மலையாளிகள் தான் அதிகமா கொண்டாடுவாங்க. நீங்க தமிழர்களும் சேர்த்து சொல்றீங்க அப்படின்னா, ஆமாம். சங்க தமிழ் இலக்கியங்கள்ல தமிழர்கள் இத மிக பெருமையா கொண்டாடியிருக்காங்க. முக்கியமா பாண்டிய மன்னர்கள் அதிகமாவே கொண்டாடியிருக்காங்கங்கிறதே ஒரு பெருமையான விஷயம். அதுலேருந்து இது தமிழ் பண்டிகை தான். ஆனா இன்னைக்கு இருவரும் கொண்டாடுறாங்க. பூக்களங்கள் விரித்தும் ஊஞ்சல் ஆடியும் மலையாள நாடு மகிழ்வுடன் கொண்டாடும் விழாக்களில் தலைசிறந்தது இந்த ஓண விழா. அதாவது பாண்டிய நாட்டிலேருந்து பின்னால புலம்பெயர்ந்த அந்த வம்சாவளியினர்கள் அவங்களோட வழித்தோன்றல்கள் எல்லாருமே அங்கே போய் இந்த விழாவை ஒரு மிகச்சிறந்த விழாவாக மாற்றிட்டாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் மலையாள தேசம் சொல்லப்படுற கேரள தேசத்தில் அதிகமாக கொண்டாடுறோம். நாம் அதை கொண்டாடாமல் உட்காந்துருக்கோம். இங்கே பின்னால் வந்த நாயக்க மன்னர்கள் அதை எல்லாமே அழிச்சிட்டாங்க. அதாவது மாவழி மன்னன் வந்து நாடு காண வரும் இந்த திருவிழா வந்து அத்த நட்சத்திரத்துலேருந்து தொடங்கி 10 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படுது. அதாவது அஸ்த நட்சத்திரத்துலேருந்து திருவோண நட்சத்திரம் வரைக்கும் 10 நாட்கள் ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படுது. மலையாள மங்கைகள் கைகொட்டி ஆடும் திருவாதிரை நடனமும் புலிக்களியும் செண்டை மேளமும் கண்களின் நிறைவு இதெல்லாம் நமக்கு தெரியும். இவ்விழாவை ஒரு அந்நியமாக அதாவது இது ஒரு அவங்க தான் கொண்டாடுறதுன்னு இல்லை, இதுவும் தமிழர் விழா தான். இப்போ மலையாளிகள் அதிகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே போய் இந்த விழா வந்து அதீத வரவேற்பு பெற்று அது ரொம்ப காலமாக அதை கொண்டாடுற காரணத்தினால அது அவங்களோட தேசிய விழாவாகவே மாறி போயிடுச்சு. ஆனால் இதுவும் ஒரு தமிழர் விழா. இப்போ எப்படி நம்ம வந்து நமக்கு பொங்கல் ஒரு தேசிய விழா, நம்ம தமிழர்களுக்கு ஒரு தேசிய விழா, அதே போல் அவங்களுக்கு அது ஒரு தேசிய விழா மாற்றிட்டாங்க. ஆனால் இதுவும் பழங்காலத்தில் தமிழர்கள் கொண்டாடப்பட்டதுனால நாமும் கொண்டாடுறதுல எந்தவித தயக்கமும் கிடையாது. அடுத்து இப்போ படத்தில் பார்க்குற இந்த புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கைலாசநாதர் கோவில், காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் உள்ள திரிவிக்ரமன் சொல்லப்படுற வாமனரோட சிலை. சங்ககால நூல் மதுரை காஞ்சியில் இந்த விழா ஓண திருவிழா மதுரையில் எவ்வாறு கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். யார் சொல்லியிருக்காருன்னா மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவர் பாண்டிய மாமன்ன தலையானங்கத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி பாடியிருக்கார். பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி மிகச்சிறந்த அரசருங்க இவரை பற்றி நான் தனியார் காணொலி சொல்கிறேன், பாடலை பார்ப்போம். கடம்கொள் அவுணர் கடந்த பொலந்தார் மாயோன், இதில் வர மாயோன் வந்து இறைவன் திருமால். மேய ஓண நல்நாள், இங்கே தான் ஓணம்னு கொடுத்துருக்காங்க. கோணம் தின்ற வடு ஆள் முகத்த சாணம் தின்ற சமம் தாங்கு தடக்கை மரம் கொள் சேரி மாறு பொறு செருவில். இதில் வர எல்லா மரம் அப்படிங்கிறதுல மறவர்களை குறிப்பிடுது. அதாவது அந்த காலத்தில் வீர மறவர்கள் வந்து இந்த விழாவை மிகச்சிறந்த விழாவாக கொண்டாடியிருக்காங்க. அடுத்து மாறாது உற்ற வடுபடு நெற்றி கரும்பு ஆர் கன்னி பெரும்புகழ் மறவர் கடுங்களிரு ஓட்டலின் காணுனர் இட்ட நெடுங்கரை காளகம் நிழல் பரல் உருப்ப கடுங்கல் தேரல் மகிழ் சிறந்து திரித்தர அப்படிங்கிறது இந்த பாடல் வந்திருக்கு. இதில் வர இந்த கரும்பு ஆர்கண்ணி அப்புறம் காளகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கும். இந்த காளகம் அப்படிங்கிறது மடிப்பு, அதாவது உடையிலே மடிப்பாக இருக்கிற உடைய ஆண் பெண் அந்த காலத்தில் அணிஞ்சிருக்காங்க. ஒருவேளை இப்போ இருக்க மலையாள மக்கள் அணிகிற அந்த ட்ரெஸ்ஸை தான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க போல். விளக்கம்: திருமால் பிறந்த நட்சத்திரம் வந்து திருவோணம் அப்படின்னு அழைக்கப்படுது. அது நம்ம எல்லாருமே திருங்கிறது வந்து 2 நட்சத்திரத்துக்கு தான் இருக்கும். சிவன் பிறந்த திருவாதிரைக்கும் இந்த திருவோணத்துக்கு மட்டும்தான் உண்டு. நல்ல நாளில் தோட்டி, அதாவது வளைந்த வாள், வெட்டின வடு அழுந்தின முகத்தை உடையனவும் சாணைக்கல்லால் தழும்பெறின போரை தாங்கும் பெரிய கையினையும் வீரத்தை தம்மிடத்தே கொண்ட மறவர்கள் வாழும் சேரிகள் தம்முள் மாறுபட்டு செய்வித்த போரில் அடி மாறாமையாற்பட்ட கொம்பு அழுந்தின தழும்பினையுடைய நெற்றினையுடையனவும். அதாவது இந்த நாள் அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, மறவர் இனத்தை சேர்ந்தவங்க சாணைக்கல்லால் அவங்களுக்கு வந்து போர் செய்கிறதுனால நிறைய தழும்பு இருக்கும், வடுகள் ஜாஸ்தியாக இருக்கும், சாணைக்கல்லால் தழும்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த நேரத்தில் இந்த விழாவில் வந்து அந்த தழும்புகளெல்லாம் ஒரு அடையாளமாக கட்டி தங்களோட வீர செயல்களை புரிவாங்கன்னு சொல்லப்படுது. இந்த புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா பாதாமி குகையில் உள்ள வாமன அவதாரத்தோட சிற்பம். பல நூறு ஆண்டுகள் வந்து தமிழர்கள் முக்கிய திருவிழாவாக இந்த திருவோண திருவிழாவை கொண்டாடியிருக்காங்க. பாண்டியர்களோட ஆட்சி மதுரையில் என்னைக்கு முடிஞ்சு போணுச்சோ அன்னைக்கே இந்த விழாவும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா பின்னால் அந்த நாயக்கர்கள் இதை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. தமிழர் பண்டிகை எப்படி கொண்டாட விடலாம் அப்படின்ட்டு. பின்னர் கேரளத்துக்கு சென்ற பாண்டிய குலத்தோன்றல்களின் ஆட்சியின் வழியே கேரள மக்களிடம் மட்டுமே சிறப்பினை பெற்றுள்ளது. அந்த அளவுக்கு இந்த நாயக்கர்கள் நம்ம தமிழ் மறைக்கிற வேலையை நிறைய செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். தற்போது இந்த ஆவணி திருவோண நட்சத்திரம் வந்து கொண்டாடப்படுது ஓணம் வந்து இப்போ நம்ம ஆவணி திருவோணத்தை தான் கொண்டாடுறோம். ஆனால் பழங்காலத்தில் சங்ககால தமிழர்கள் இலக்கியங்கள்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐப்பசி திருவோணத்தில் கொண்டாடப்பட்டிருக்கு. 2 மாதம் கழித்து கொண்டாடியிருக்காங்க.
இன்றும் அத்திருவிழா தென் தமிழகத்தில் கோவில்களோடும் இன்ன வரைக்கும் ஐப்பசி திருவோணத்துலேயும் இந்த விழாவை கொண்டாடுவாங்க. விமர்சையாக தென் தமிழகத்தில் நெல்லையிலலாம் கொண்டாடுவாங்க. ஓணம் திருவிழாவை வந்து மறவர்கள் பெரிய விழாவாக அந்த காலத்தில் கொண்டாடியிருக்காங்க. அடிக்கடி போர் செய்கிறதுனால அவர்களோட உள்ளங்கையில் ஆயுதத்தை பிடிச்சிட்டே இருக்கிறதுனால அந்த தழும்புகள் இருக்குமா. அதேமாதிரி ஓணம் வந்து மாயோனை, அதாவது மாயோனான திருமாலிற்கு எடுக்கும் முக்கியம். இங்கே வந்து சங்க இலக்கியத்தில் மாயோன் தான் குறிப்பிடுறாங்க இறைவனை, அதாவது திருமாலை. அந்தளவுக்கு ஒரு அழகானவருங்கிற மாதிரி. அவர்களுடைய யானைகளும் வீரம் செறிந்தவை தான், அதாவது மறவர்களுடைய யானைகளும் வீரம் செறிந்தவைன்னு குறிப்பிடப்படுது. அவற்றின் முகத்தில், அதாவது ஒரு யானையும் இன்னொரு யானையும் மோதிக்குது பார்த்தீங்களா, எதிரி யானையோட மோதிக்குதுல்ல, அப்போ வந்து அங்குசத்துலேயும் முட்டி முட்டி சண்டை போடுதுங்களே, அப்போ அந்த யானையோட முகத்துலேயும் வந்து அந்த தந்தங்கள் பக்கத்துலலாம் வந்து நிறைய காயங்கள் வடுகள் இருக்கும். அப்போ அந்த வடுக்கள் காயங்கள் இது எல்லாமே அந்த வீரத்தை குறிக்குது. அந்த ஓண திருநாள் அன்னைக்கு இந்த வீரத்தை குறிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த பாடல்லேருந்து தெரியுது. அப்போ யானைகளும் வீரர்களையும் குறிப்பிட்டு இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஓண திருநாள் அன்று மறவர்களே என்ன பண்ணுவாங்களா, தங்களுடைய பெரிய யானைகளை ஒன்றோட ஒன்று விட்டு மோத விடுவாங்க. இது எல்லாரும் செய்கிற வேலை தான். இந்த யானை அணிவகுப்பையும் மோதலையும் மக்கள் கண்டு இன்புறுவர். ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்கும். இவ்வாறு ஓணம் நாளன்று நம் தமிழர்கள் மர விளையாட்டுகள், அதாவது வீர விளையாட்டுகளை ஓணம் அன்னைக்கு வீர விளையாட்டுகளை நடத்தி மகிழ்ந்துள்ளனர் என்பதை மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் குறிப்பிடார். இனிமேல் யாராவது ஓணம் திருவிழா வந்து தமிழர்களுடையதான்னு கேட்டாங்கன்னா, ஆமாம் தமிழர்களுடையது, இந்த பாரு மாங்குடி மருதனார் சொல்லியிருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை எடுத்து கொடுங்க. அப்போ தான் தெரியும். ஏன்னா வரலாற்றோ இல்லை நம்மளோட பண்பாடு நாகரிகம் எல்லாமே மறைக்கப்பட்டு வந்துட்டுருக்குங்கிறது தான் ஒரு மறைக்க முடியாத உண்மை. இன்ன வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதையும் நம்ம மீறி இன்றைக்கி நம்ம தமிழ் பெருமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அது ரொம்ப பத்தாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் நாம் இன்னும் அதை நிறைய வெளிப்படுத்தணுங்கிறது என்னுடைய ஆசை. அடுத்து வர்றது என்னென்னா, திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாருன்னா, தேவாரத்தில் இந்த ஓணம் திருவிழா கபாலீஸ்வரத்தில் எப்படி அதாவது நல்லா கவனிங்களேன், ஓணம்ங்கிறது வந்து திருமாலுக்குரிய விழா. அது சிவன் கோயிலில் அந்த காலத்தில் கொண்டாடப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய பேதம் இல்லாமல் இருந்திருக்கு பாருங்கள் அந்த காலத்தில். எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மை பயந்த ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கை பயந்த நீற்றான் கபாலீச்சுரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் தூய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். தேவாரம் 503 2ஆம் திருமுறையில் இந்த பாடல் இருக்குது. அதாவது இதில் தான் அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் சங்க காலத்தில் ஐப்பசி ஓணத்தை தான் இந்த ஓணத் திருவிழாவே கொண்டாடியிருக்காங்க. அப்போ வந்து இப்போ உள்ளவங்க தான் ஆவணி, பழங்காலத்தில் ஐப்பசி. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, அந்தனர்லாம் புது பூணல் தரிப்பாங்கள்ல, பூணல் மாற்றுவாங்கள்ல, அது பேர் சிவாரண சடங்குன்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி திருவோண நட்சத்திரம், நாளைக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம். அந்த அவிட்ட நாளில் தான் அதை செய்வாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இதன் மூலம் நக்கீரர் வந்து களவியல் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதினார். அதில் வந்து ஆவணி அவிட்டத்தை தான் திருவோணத்தையே குறிக்குது. அதேமாரி தமிழ்நாட்டில் நடந்த ஓணம் பண்டிகையை பெரியாழ்வாரும் திருஞான சம்பந்தரும் குறிப்பிடுகிறார். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமாலுக்கு உரிய நாள் தான் இந்த திருவோணம், இந்த ஆவணி ஓணமே, ஐப்பசி ஓணமாக இருந்தாலும் சரி. ஆனால் அதை சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் திருவோண விழா நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத வச்சே பார்க்கும்பொழுது இந்த இப்போ உள்ளவங்களாம் சொல்கிறாங்களா, அந்த காலத்தில் மிகப்பெரிய சைவ வைணவ மோதல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த காலத்தில். அது சில பேடிகளால் நடந்த விஷயம். அதுதான் ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம். சரி, அடுத்து இது திருவள்ளா செப்பேடுங்க. ஆவணி ஓண விழா இப்போ தான் சேர மன்னனுடைய ஒரு செப்பேடுக்கு வரும். ஸ்தானு ரவி அப்படிங்கிறவரோட திருவள்ளா, அது இப்போ கேரள மாநிலத்திற்கு திருவள்ளா செப்பேடுகள் ஆவணி ஓண திருவிழாவை ரொம்ப விமர்சையாக சொல்லுது. அது சங்க காலத்துக்கு பின்னர் களப்பிரர்களை வென்று முதலில் பலம் பெற்றது வடக்கில் பல்லவர்களும் தெற்கில் பாண்டியர்களும் சிறிது காலம் கழித்து ஒரு 9ஆம் நூற்றாண்டு கிட்ட எப்படி சோழர்கள் இங்கே பலம் பெற்றாங்களோ அந்த மாதிரி கேரள தேசத்தில் சேரர்கள் வந்து பலம் பெற்றாங்க. அவங்க இன்றைக்கி கொடுங்கலூர் பக்கத்தில், அதுவும் கேரள மாநிலத்திற்கு பக்கத்தில் மகோதயபுரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இப்பயும். அது தலைநகராக கொண்டு 2ஆம் சேர வம்சம் அப்படின்னு பெயர் வச்சு ஒரு சுதந்திர ராஜ்யத்தை அமைச்சாங்க. அதுலேருந்து வந்தவங்க தான் குலசேகர பெருமாள், அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம சொல்கிற இந்த ஸ்தானு ரவிவர்மன், இப்படி பல மன்னர்கள். அதில் ஒரு மன்னர் இஸ்லாமிய மதத்தின் மதம் மாறினார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அப்போ இவங்க எல்லாருமே வந்து 2ஆம் சேர வம்சம்னு அழைக்கப்படுறாங்க. இன்னொரு பேர் குலசேகர வம்சம். ஏன்னா குலசேகர பெருமாள் சேரமான் அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிக்கிறாரு. அடுத்து பெருமாள் வம்சம். ஏன்னா இவங்க நிறைய பேர் சேர மன்னர்கள் பெருமாளை அதிகமாக வழிபட்டிருக்காங்க. சிவனையும் வழிபட்டிருக்காங்க.
பெருமாளை தான் எக்கச்சக்கமாக வழிபட்டுருக்காங்க. அதனால தான் ஆவணி ஓணத்தை வெகு விமர்சையாக நடத்துகிறாங்க. அந்த வரிசையில் ஸ்தானு ரவி புகழ்பெற்ற மன்னனாக திகழ்ந்திருக்கார். இவரோட பல கல்வெட்டுகள் செப்பேடுகள் இன்றைக்கி அதில் ஒரு செப்பேடு தான் இது. இவருடைய காலத்தை வந்து கணிக்க தில்லைஸ்தானம் கல்வெட்டு உதவுது. இந்த தில்லைஸ்தானம் எங்கே இருக்குன்னா, இப்போ திருவையாறு இருக்குல்ல, அது பக்கத்தில் தில்லைஸ்தானம் நெய்யாடி அப்பர் கோவில்னு சொல்லுவாங்க. அங்கே இவர் கொடுத்த அந்த கொடை, அந்த தான கல்வெட்டை பற்றி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கல்வெட்டை படிக்கும் பொழுதே அந்த காலத்தில் சோழ சேர பாண்டியர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு தெளிவாக தெரியும். இந்த ஸ்தானு ரவியோட செப்பேடு வந்து இன்றைக்கி கேரள மாநிலத்தோட திருவள்ளா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், திருவள்ளா அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் மூவிடத்து மேற்சேரி அப்படிங்கிற ஒரு வீடு, மூவிடத்து மேற்சேரிங்கிற வீட்டில் பெறப்பட்டு வாங்கி பதிச்சிருக்காங்க. பதிப்பிச்சு தான் இப்போ நம்ம அந்த புகைப்படத்தில் பார்க்குறது. இது 2 பக்கமும் எழுதப்பட்ட ஒற்றை செப்பேடு, ஒரே ஒரு செப்பேடு தான் இருக்கும். இதில் வட்டெழுத்து, தமிழ் வட்டெழுத்தில் எழுதப்பட்டிருக்கு. திருவள்ளா கோவில், அது வந்து பெருமாள் கோவில். அது அன்றைக்கே ஆழ்வார்களால் பாடப்பட்டிருக்கு, மங்களாசாசனம் பாடப்பட்டிருக்கு, திருமங்கி ஆழ்வாரால் பல பாசுரங்கள் பாடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த கோவில். அதில் ஆவணி ஓணத்திருவிழா நடந்திருக்கு. செப்பேட்டு செய்தியை பார்ப்போம். ஸ்ரீ கோத்தானு ரவிக்கு செல்லா நின்ற யாண்டு 17 இவ்வாண்டு திருவாற்றுவாய் சபையும் மடிகள் மாறு விரோதத்தால் கூடி செய்த கச்சம் புன்சை படாக்கராத்து சேந்தன் சங்கரன் ஆவணி ஓண மடுவான். இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க, ஆவணி ஓண மடுவான் கொடுத்த பூமி செந்தன் சேனார் கரி பதின்களம் காடேறு 500 நாளியும் இவை கொண்டு மறையால் ஓணமட கடவர். இந்த கோத்தானு ரவி, இதில் ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு ஆரம்பிக்கல, வெறும் ஸ்ரீன் மட்டும் ஆரம்பித்து கோத்தானு ரவி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அதுதான் இந்த ஸ்தானு ரவிவர்மனை குறிக்குது. இவரோட 17ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இது, அதாவது செப்பேடு செய்தி. அடுத்து வந்து திருவாற்றுவாய் அப்படிங்கிறது இந்த திருவள்ளாவை தான் குறிக்குது. சபையும் கூடி விரோதத்தால் விரோதத்தால்னா அனைவரும் கூடி, விரோதம் கிடையாது, அனைவரும் கூடி செய்த கச்சம்னா ஒரு காரியம் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இவங்களோட எழுத்து முறைகள். விளக்கம்: ஸ்தானு ரவியோட 17ஆம் ஆண்டு திருவாற்றுவாய் சபை, அந்த ஊருக்குள்ளேயே இருக்க சபை பேர் இது. கோவில் அடிகளும் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பார்த்துருப்போம். அது கோவில் பணியாளர்கள், இவங்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவெடுக்கிறாங்க. புன்சை படாரகத்து, அதாவது புன்சைனா புஞ்ச நிலம்னு சொல்லுவோம்ல, அதுதான் புன்சை படாரகத்து சேந்தன் சங்கரன் அப்படிங்கிறவர் ஆவணி ஓணத்தன்று பிராமணர்களுக்கு உணவு சமைச்சு வழங்க கொடுத்த நிலங்களில் சேந்தனார் கரி அப்படிங்கிற நிலத்துலேருந்து ஒரு 10 களம் நெல்லையும் கடையற்று அப்படிங்கிற இடத்துலேருந்து 5 நாளையும் பெற்று அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு உணவு சமைக்கணும் அப்படிங்கிறது இந்த செப்பேடு சொல்லியிருக்கு. அதாவது இந்த செப்பேடு வந்து ரொம்ப சின்ன குறிப்பு தான் நான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இதுதான் வந்து ஆவணி ஓணம் அந்த காலத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்க சேர நாட்டில் அப்படிங்கிறதுனால இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓணம் வந்து ஆவணி ஓணம், பின்னால் வந்து 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆவணி ஓணத்தில் தான் கொண்டாடப்பட்டிருக்கு ஓணம் திருவிழா. ஆனால் சங்ககால இலக்கியங்கள் தேவார காலத்துலலாம் ஐப்பசி ஓணத்தில் தான் கொண்டாடப்பட்டிருக்குங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.